அன்பார்ந்த வாலிப நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கைய வசந்த காலமா மாத்துற இந்த லெந்து காலத்தை கடவுளுடைய வார்த்தையை கேட்டு தியானிச்சு தொடர்வோமா? அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் தோத்திரங்கள். இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு இயேசுவும் புதுவாழ்வும். யோவான் 4:1-34 முடிய வசனங்களில் என்ன தியானித்தோம் என்று சொன்னால், இயேசு சமாரிய நாட்டு வழியா பயணம் செஞ்சு வராரு. அப்ப ஒரு கிணற்றன்றையில ஓய்வெடுக்கிறார். அங்க சமாரிய நாட்டு தண்ணி எடுக்க வராங்க. இயேசு அவளை நோக்கி, நான் தரும் ஜீவ தண்ணீரை குடிப்பவன் ஒரு காலம் தாகமடையான். அவளின் கடந்த வாழ்க்கையை அறிந்தவர் அவர் அவளை குற்றம் சாட்டாமல் புதிய வாழ்க்கைக்குள்ளாக அழைக்கிறார். அந்த சந்திப்பு அவளின் வாழ்க்கையை மாற்றுகிறது. இங்க நம்ம 3 குறிப்பை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது, இயேசு நம்மை தேடி வருகிறவர். இரண்டாவது, நம் கடந்த வாழ்க்கையை அறிந்தவர். மூன்றாவது, ஜீவ தண்ணீர் என்பது நம் உள்ளத்தின் நிறைவு. உலகம் தருவது தற்காலிகமான சந்தோஷம், ஆனால் இயேசு தருவதும் நித்திய ஜீவன். அந்த பெண் தன் குடத்தை விட்டு விட்டால் அது தன் பழைய வாழ்க்கையை விட்டதற்கான அடையாளம். நாமும் நம்முடைய பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கைக்குள்ளாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு நடப்பதற்கு நாம் தயாராக உள்ளோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆமென்.